பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. அதாவது அவங்க வந்து முன்னேறி போகணும்னு நினைக்க மாட்றாங்க. கேமில் அடுத்தவங்களை காலை வாரி விட்டு இழுத்து விட்டு விளையாடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாமினேஷனில் போட்டு பிறந்துட்டாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாமினேஷன் வந்து கன்ஃபெஷன் ரூமில் தான், ஓப்பன் நாமினேஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ரீ டாஸ்க் வேறு. ஸோ அதனால் ஓப்பன் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஓப்பன் வச்சா ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து அவங்களாம் வருவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து சபரியை சொல்லுது, கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம், இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. அமித் வந்து கனித்தீரோ குத்துறாரு தெளிவாக. அரோரா வந்து சாண்ட்ரா சொல்கிறேன், சாண்ட்ரா எல்லாம் வளைச்சி குத்திட்டாங்க, வலுவாக குத்திட்டாங்க சாண்ட்ராவை. விக்ரமும் சாண்ட்ரா. அரோரா என்ன சொன்னதுன்னா, இன்னமும் வந்து அவங்க வந்து எமோஷ்னலாக அவங்க வந்து ஃபேமிலியோட கனெக்டடாக இருந்துக்கிட்டு, ஸோ அடுத்தவங்க கேமை வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு, புருஷனோட சட்டையை போட்டுக்கிட்டு, ஸோ திவ்யா அட்டாக் பண்ணுறங்கிற பேரில் எல்லாரையும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அவங்கள முதல்ல அடித்து துரத்தி விடுங்க வெளில அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு முடிச்சு விட்டுச்சு. அடுத்து விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேமில் தான் முன்னேறி போகிறதுக்கு பார்க்காம எல்லோரையும் கீழே இழுத்து விடணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை தான் நான் பார்க்குறேன். ஸோ இது எப்படி வந்து கேமில் முன்னேற முடியும் புரியல எனக்கு. இந்த குடும்பமே அப்படி தான் இருக்குது. இப்போ ஜெயினோ அப்படி தான் இருந்தாலும், இந்த சாண்ட்ராவும் அப்படி தான் இருக்குது. சாண்ட்ரா மேலே ரொம்ப வன்மங்க அவனுக்கு. என்ன அழுவ விட்டான்ல, இந்த அழுவ விட்டதுலேருந்தே ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்புறம் கம்ரு வந்து சுபிக்ஷாவை போடுறான். இந்த மீனவர் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, வருவாங்க உள்ள ஃபேமிலி வருவாங்க, வச்சு செய்வாங்க. கமருதீனுக்கு சம்பவம் இருக்குது. வினோத் வந்து திவ்யா யாரா டே. என்னோடய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வினோத் ஃபேன்ஸ் வந்து, திவ்யா ஃபேன்ஸ்லாம் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சின்னீங்க. மயிறு தங்கச்சி மயிராண்டி போட்டு கேவலமாக பண்ணி விட்டா வினோத்தை. இப்போ கேவலமாக விஜய் சேதுபதிட்ட கோழு முட்டி போய் தப்பாக பேசி, இதில் அண்ணன் தங்கச்சி மயிறு தங்கச்சி. கனி வந்து பாரு, அது வன்மம் இருக்கும். அடுத்து திவ்யா விக்ரம். அது அப்பையிலேருந்து திவ்யாவுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஆள் இருப்பான், அது யாருன்னா விக்ரம். போட்டுக்கிட்டே இருக்கும். சாண்ட்ரா விக்ரம். ஏன்னா விக்ரம் போன வாரம் வரல நாமினேஷனில், கடுப்பாயிட்டாங்க. பார்வும் போட்டு விட்டுச்சு விக்ரமே. ஏன்னா வராமல் போயிட போகிறான் ஐயா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போட்டாங்க. எமோஷ்னலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில், எந்த விஷயத்தில் ஹேர்ட் ஆகுமோ அதை வந்து ரொம்ப ஒரு காமெடியாக ஃபன்னாக வந்து சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் ஹேர்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி கேம் பிளேயர் தான் அப்புறம் போய் சாரி கேம் ஆடுறது. ஸோ அப்படிங்கிற மாதிரி போட்டு குத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் நாமினேஷன் வரணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.